வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம் மக்களே. ஸோ இன்னைக்கு வந்து சண்டே எபிசோட பார்க்கலாம். ஸோ என்னன்னா, சண்டே எபிசோடு எப்படி போச்சு? நல்லா தரமா தான் போச்சு. இன்னைக்குமே நல்லா போச்சு. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம என்னன்னா இது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்ன போச்சுன்னா, கேப்டன்சி டாஸ்க் பத்தி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கேப்டன்சி டாஸ்க் பத்தி கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு என்னன்னா கேப்டன்சி டாஸ்க் பத்தி கேட்டாங்க. கேப்டன்சி டாஸ்க் பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம கமருதீன் அவங்கள தான் கேட்டாங்க. ஸோ கமருதீன் வந்து என்ன சொன்னார்னா, பிரவீன் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்டா இருக்கும்போது அவர் வந்து அந்த பிளேட்லாம் தட்டி இல்ல அந்த டீலக்ஸ் ஹவுஸ் இருக்கவங்கள எழுப்பினாரு. ஸோ இப்ப கேப்டனா அது ஏன் பண்ணல, ஏன் எழுப்பல அவங்கள அப்படின்னு கேட்டாரு. இது வந்து விஜய் சேதுபதிக்குமே புரியல, அந்த கமருதனுக்குமே எடுத்து வைக்க தெரியலன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. எதுக்கு நான் சொல்றேன்னா, எனக்கு அது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, என்னோட அந்த பாயிண்ட் வந்து நான் யோசிச்சது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, அது ஒரு நார்மல் கண்டஸ்டண்டா இருக்கும் போதே நீ வந்து பிளேட்லாம் தட்டி டீலக்ஸ் ஆளுங்களை எழுப்பினாங்க. நீங்க ஒரு தலை ஐ மீன் கேப்டன் அங்க பொசிஷனுக்கு வரும்போது ஏன் அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் காட்டல? நீங்க நார்மலா உள்ள போய் எந்திரின்னு சொல்றதுக்கும் ஸ்ட்ரிக்டா எந்திரின்னு சொல்றதுக்குமே வந்து டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி அவர் வந்து சொல்ல வந்தாரோ, அது வந்து அவர் கன்வே பண்ண தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் செகண்ட் வந்து எஃப்ஜே கேட்கும் போது வந்து எஃப்ஜே வந்து இல்ல எங்களை வந்து எழுப்பினாரு அப்படின்னு எஃப்ஜே சொல்லிட்டாரு. ஸோ விஜேஸ் வந்து கமருதீன் உங்களுக்கு புரிஞ்சிச்சா எழுப்பினாரா அப்படின்னு சொன்னா, கமருதீன் வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, ஓ எழுப்பினாரா எனக்கு தெரியல சார், நான் பார்க்கல சார் அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, நீ என்ன பேச வந்தியோ அதை வந்து நீ உனக்கு வந்து எடுத்து வைக்க தெரியல அண்ட் ஈஸியா நீ வந்து அந்த இடத்துல கிவ் அப் பண்ணிட்டியோ அப்படின்னு வந்து கமருதீன் எனக்கு தோணுது. அந்த ஒரு இதுதான் எனக்கு இருந்துச்சு நேற்று கேப்டன்சி டாஸ்க்ல. அண்ட் ஓகே, ஸோ வாட்டர்மேன், அதுக்கப்புறம் தர்போஸ், அவரு அவர் அபிஷியலா எப்பவும் போல கம்ப்ளைண்ட் வச்சாரு. அவர் வச்ச கம்ப்ளைண்ட்டும் தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகே, அவரும் ஒரு கம்ப்ளைண்ட் அபிஷியல் தர்போஸ் அவரும் ஒரு சில கம்ப்ளைண்ட் வச்சாரு. ஸோ எல்லாருக்கும் மார்க்ஸ் எல்லாம் கொடுத்தா எல்லாருமே வந்து மார்க்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு. அண்ட் துஷார் தான் அவர் வந்து கலாய்ச்சிட்டாரு. ஓ அவருக்கு 4.5 உங்களுக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே வந்து துஷாருக்கு புரிஞ்சிச்சா இல்ல புரியலையா, ஆமா சார் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டாரு. ஓகே டன். ஸோ நெக்ஸ்ட் வந்து வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் பார்க்கலாம். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து தரமான என்ட்ரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க, நல்லா பேசியிருந்தாங்களும் அவங்க எல்லாம். எனக்கு என்னன்னா, அந்த புதுசா நம்ம ஏதாச்சும் பண்ணும்போது வந்து அப்படியே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட பண்ணுவோம். அப்படியே போக 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 நம்ம அப்படியே படிச்சிருவோம். பார்க்கலாம். அந்த மாதிரி இவங்க பண்ணாம இருந்தா சீரியஸ்லி கேம் நல்லா போகும். ஏன்னா நேத்து வந்து செம்மையா பண்ணாங்க. பிரஜினன் சாண்ட்ராலாம், அரோராலாம் செம கூட போயிட்டாங்க அந்த விஷயத்துல. ஆக்சுவலி அரோராட்ட ஒன்று கொஸ்டின் கேட்கும் போது அவங்க ஏதோ ரூடா சாண்டாட்ட பதில் சொல்லி அப்ப நீரா பிரஜின் வந்து அதை புடுங்கி கொண்டு போய் போட்டார், கிழிச்சு போட்டார். அந்த இடத்துல வந்து சாரி அரோரா வந்து கொஞ்சம் கோவமாயிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அந்த மாதிரி டாபிக் போகுதுன்னா, ஓகே இனிமே வந்து அரோரா விளையாடுவாங்க அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க நிறைய பேரு. எனக்கு என்னன்னா, இந்த பொண்ணு அந்த நிமிஷத்துல கோவப்பட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து யோசிச்சாங்கன்னா விளையாடுவாங்க, அப்படி இல்லைன்னா அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் பாத்துஷாக உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்களோ எனக்கு தோணுது. ஆனா நேத்து வந்து அரோரா வந்து துஷார சொல்லியிருந்தாங்க, நேத்து முந்தானி ஐ திங்க். ஆனா சண்டேயோ சாட்டர்டே எபிசோட்லயோ சொல்லியிருந்தாங்க அரோரா வந்து துஷார் கிட்ட ஒண்ணு பேசியிருந்தாங்க எபிசோட்ல. அது சாட்டர்டேவா சண்டேவா சரியா ஞாபகம் இல்லை. அண்ட் அரோரா வந்து துஷார் கூட ஒண்ணு பேசியிருந்தாங்க சாட்டர்டே எபிசோட, நம்ம இனிமே வந்து பேச வேண்டாம், நம்ம வந்து டிஸ்டன்ஸ். அரோரா வந்து துஷார் கிட்ட ஒண்ணு பேசியிருப்பாங்க, என்னன்னா நம்ம வந்து இனிமே வந்து ரொம்ப பேச வேண்டாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கமருதீன் பார்வை தான் பண்ணாங்க, திருப்பி அவங்க பேசி அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்களும் அந்த மாதிரிதான் போவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அந்த கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வேற லெவல் இருந்துச்சு எனக்கு. அதுல வந்து மெயினா அமித் நான் சொல்லுவேன். அமித் டேரக்டா காணிட்ட போய்
அப்படின்னு முடிச்சிட்டாரு. அமித் டைரக்டா போய் கணித அப்படின்னு முடிச்சிட்டாரு. அரசியல்வாதி டாபிக் எடுத்து அரசியல்வாதி மெம்பர் வந்து மெம்பருக்கு எந்த லாபமே இருக்காது, அரசியல்வாதிக்கு மட்டும் அந்த லாபம் இருக்கும். நேர போய் அரசியல்வாதி அந்த டாபிக் பேசி அவங்க கனியை வந்து ஆஃப் பண்ணிட்டாரு. எனக்கு அது சீரியஸாக அவர் பேசுறது அப்சல்யூட்லி 100% 200% கரெக்ட்னு தோணுச்சு. எனக்கு அது ஓகேவா இருந்துச்சு. அண்ட் திவ்யா ஐ திங்க் சாரி ஐ திங்க் திவ்யா வந்து எப்படின்னா அவங்க வந்து அவங்களோட பவுண்டரி வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள. நேற்று தெளிவா போய் வாட்டர்வெல்ட்ட பேசினாங்க. திரும்பி வாட்டர்வெல் பேச வரும்போது நான் பேசுறது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த வாய்ஸ் பண்ண விதமும் சரி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா அந்த பாட்டு பாடும்போது கானா வினோத் அந்த இவங்க 2 பேரும் பிரவீன் அண்ட் எஸ்ஜே வந்து பாட்டு பாடி அது வந்து வயல்காடை வந்து உள்ள ஸோ கானா வினோத் ஸோ எனக்கு என்னன்னா இந்த கானா வினோத் எஸ்ஜே அண்ட் வாட்டர்மெலன் ஓகே நெக்ஸ்ட் போல நெக்ஸ்ட் வந்து கானா வினோத் அவங்கள்ட்டையும் அந்த வாய்ஸ் ரைஸ் இல்லை அது பேரு அவங்களுக்காக பேசினது அது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீங்க வந்து உள்ள இங்க போய்தான் வந்திருக்கோம், அதுக்குள்ள இந்த மாதிரி உங்க நம்பி வந்து உட்கார்ந்துருக்கோம்னா நீங்க இந்த மாதிரி பாட்டு பாடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து அந்த பவுல வந்து தட்டிட்டு இருக்காரு. சோ அந்த இடத்துல சொல்றாங்க பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. திருப்பியுமே அவர் வந்து கண்டுக்காம அதான் பண்ணிட்டு இருக்காரு. சோ அது பார்க்கும்போது வேணும்னே வெறுப்பேற்றுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா உள்ள வந்து நிறைய அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, சோ அந்த கடுப்பு கண்டிப்பா அவங்களுக்கு இருக்கும். சோ அதை வச்சு அவங்க ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அது எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே அண்ட் சண்டே அந்த அந்த 2 days வந்து ஃபயரா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃபுல் வீக்கெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு இவங்க பண்ற விளையாட்டுல தெரியும். ஸோ நெக்ஸ்ட் மண்டே வந்து என்ன டாஸ்க் கொடுக்க போறாங்க, அதுல இவங்க எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாங்க, அதுல இவங்க என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ நைஸ் தேங்க்யூ கைஸ், ஹேவ் அ நைஸ் டே அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ நான் என்னோட பாயிண்ட் தப்பு இருந்தா கூட ஜஸ்ட் கமெண்ட் மீ. தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ நைஸ் டே.